உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. விசுவாசம் உங்களை உள்ளே பணக்காரனாக்குகிறது. மற்றவர்களிடத்தில் கேட்கும்போது சேர்த்து கொடுக்குது, எடுத்துக்காட்டாங்க. ஆனால் தருத்தர்கள் அதை செய்ய மாட்டார்கள். எடுத்துக்காட்டு ஆபிரகாம் 10 லோத்து சொன்னான். நான் நீங்க எடுக்கிறீங்க, நாடுக்கு வா, நீ எடுத்துக்காட்டா. இங்க பார், உனக்கு ஒரு திசையை தாண்டா பணக்காரனாக்கும், எனக்கு 8 திசையும் பணக்காரனாக்கும். ஆபிரகாமின் விசுவாசம் அவனை ரிச் மேனா வச்சிருந்துச்சு. உள்ளான ஐஸ்வர்யம் இன்னைக்கு நம்ம பேசுனது. 3 ஐஸ்வர்யவான்களை பத்தி பேசணும். ஒருத்தர் லாசர் கூட இருந்தவன், அவன் வெளியே ஐஸ்வர்யவானா இருந்தான், உள்ள தரித்திரமா இருந்தான். இன்னொருத்தர் வீட்டை இடிச்சு பெருசா கட்டுவேன்னா அவனும் வெளியே பணக்காரனா இருந்தான், உள்ள தரித்திரனா இருந்தான். இன்னொருத்தர் சொன்னா ஏசு நாட்டு வந்து வேற ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்டான். அவனும் வெளியே பணக்காரனா இருந்தான், உள்ள தரித்திரனா இருந்தான். அப்ப தேவன் 3 பணக்காரர்களை பார்த்தார். 3 பேர் வெளியே பணக்காரனா இருந்தான், உள்ள என்னவா இருந்தாங்க, தரித்திரனா இருந்தாங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளை பணக்காரனாக்க விரும்புறாரு, ஆனா அந்த பணக்காரன் மாதிரி ஆக்க விரும்பல. கையை தட்டுங்க. ஆமென். இந்த பணக்காரங்க வேற. இவர்கள் வெளியே மட்டும் ஐஸ்வர்யவான்கள், இவர்கள் உள்ளே ஐஸ்வர்யவான்கள். உள்ளே ஐஸ்வர்யவான் ஆவது எப்படி? 3 காரியங்கள். ஒன்று, by faith you become rich in inside. உள்ளே நீ எப்ப பணக்காரனாக முடியும் தெரியுமா? எப்ப நீ செழிப்பாக தெரியுமா? விசுவாசத்தினாலே. உங்களுக்கு மாத்திரம் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசம் இருக்கும் என்றால் நீங்கள் உள்ளே ஐஸ்வர்யவான்களாய் இருப்பீர்கள். உள்ளே ஐஸ்வர்யத்தில் பெருகுவீர்கள். பெருக பெருக என்ன நடக்கும்னா, உங்களுக்கு கொடுக்கப்படும்ன்ற லாஜிக்கு வந்து ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகி நீ உள்ளே ஐஸ்வர்யவானானோன்னு என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? கொடுக்க ஆரம்பிப்பீங்க. உடனே அது என்ன செஞ்சிருவீங்க? வெளியே ஐஸ்வர்யவான் ஆயிருவீங்க. ஸோ உள்ளே ஐஸ்வர்யவான் அவருக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. விசுவாசம் வேணும். இந்த 10 ரூபா போனா போதுரா, கர்த்தர் எனக்கு 100 ரூபா தருவாரு. ஆமென், ஆமென். யாரும் என்னை பார்க்கவில்லை நான் பணத்தை கையாளும் போது, ஆனால் கர்த்தர் என்னை பார்க்கிறார். கர்த்தர் எதுக்கு பார்க்கிறாரு? இவன் திருடுறானான்னு பார்க்கிறாரா? இல்ல, இவன் என்னை விசுவாசிக்கிறானான்னு பார்க்கிறாரு. அங்கதான் மேட்டரே இருக்கு. என்னை திருடன் என்று சொன்னவன் ஏற்றுக்கொள்வேன், என்னை பொல்லாதவன் என்று சொன்னவன் ஏற்றுக்கொள்வேன், என்னை வந்து குடிகாரன், விபச்சாரக்காரன், வேசித்தனக்காரன், விக்கிரகாரன் எது சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியுது. ஆனால் என்னை பார்த்து நீ என்னை நம்பலன்னு சொன்னா மட்டும் என்னால் ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால் ஏற்றுக்க முடியல. தேவன் உங்களை பார்த்து எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் நீங்கள் தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் என்ன நீ நம்பலல அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு முன்பாக நாம் நிற்க முடியாது. அதை விட மிகப்பெரிய குற்றச்சாட்டு, பாவம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. உங்களை பார்த்து திருடன்னு சொன்னா கூட, ஆமாண்டவரே நீங்க சொல்றதுக்கு மேல நான் திருடன்னு ஒத்துக்குவேன். ஆண்டவர் நீ இது பண்ணடா அப்படின்னா, ஆமாண்டவர் நீ ஏத்துக்குவேன். ஆனா நீ நம்பலன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை என்னை குத்துகிறது, என்னை கிழிக்கிறது. ஒரு மனிதன் நம்மளை நம்பலன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப நான் பணத்தை கையாளும் போது அது என் விசுவாசத்தோடு தொடர்புடையதா இருக்கிற அப்படினால், அவர் என்ன பார்த்து என்ன நம்பலையானே அப்படின்னு கேட்கும்போது என் கை என்ன செஞ்சிருது? எடுத்தது என்ன செஞ்சிருது? போட்டுருது. விசுவாசம் உங்களை உள்ளே பணக்காரனாக்குகிறது. ஆமென். மற்றவர்களிடத்தில் கேட்கும்போது சேர்த்து கொடுக்குது, எடுத்துக்காட்டாங்க. ஆனா தருத்தர்கள் அதை செய்ய மாட்டார்கள். எடுத்துக்காட்டு ஆபிரகாம் 10 லோத்து சொன்னான். நீங்க எடுக்கிறீங்க, நாடுக்கு வா, நீ எடுத்துக்கடா, எனக்கு அதான் நல்லா இருக்கு, எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நீ வலப்புறம் போனால் நான் இடப்புறம் போகிறேன், நீ இடப்புறம் போனால் நான் வலப்புறம் போகிறேன். இங்க பார், உனக்கு ஒரு திசையை தாண்டா பணக்காரனாக்கும், எனக்கு 8 திசையும் பணக்காரனாக்கும். ஆபிரகாமின் விசுவாசம் அவனை ரிச் மேனா வச்சிருந்துச்சு. சும்மா ஐஸ்வர்யத்தை பேசினோன்னா ஏதாச்சும் தருவார் தூக்கி பைக்கில் வச்சுட்டு அப்படியே போயிடும், வட்டிக்கு விட்டு பொழைச்சிரும் நினைச்சிட்டு இருக்கிறதல்ல. மனது பணக்கார மனதாக இருக்கட்டும்.
உங்களுக்கு உண்டானவைகளை பகிர்ந்து கொடுங்கள். நல்ல பணக்காரர்களை பணக்காரர்கள் ஆக்குவதற்கு தேவன் தேடிக் கொண்டிருக்கிறாராம். தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி உத்தம இருதயமுடையவனை தேவனுடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த கண்களில் அகப்படத்தக்கதாய் நீயும் நானும் அகப்பட்டிருக்கிறோம். ஆமென். அந்த கண்களில் அகப்பட்டிருக்கிறோம். ஒன்று, விசுவாசம் நம்மை உள்ள பணக்காரனா மாத்து. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.